வணக்கம் மாணவர்களே. 4வது பாடம் முதல் கேள்வி. முதல் கேள்விக்கான விடை ஷார்ட்கட் பிடி. 3வது விடை ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. 2வது கேள்வி. 2வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரி இருக்குன்னா 50 டிகிரி, 60 டிகிரி, அடுத்து என்ன டிகிரி வரும்னா 70 டிகிரி. விடை 2வது பதில் 70 டிகிரி. 3வது கேள்வி. 3வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா இரு சம பக்க முக்கோணம்னு இருக்கும். அடுத்து ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு இருக்கும். இந்த இரண்டை வச்சு அதனுடைய பதில் 5√2 சென்டிமீட்டர். இரு சம பக்கம் அதில் இருக்கிற அந்த இரண்டை √2ன்னு நம்ம கொண்டு வந்துடும். 5√2 சென்டிமீட்டர். 4வது கேள்வி. 4வது கேள்வியில் பிஎஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர், எஸ்கியூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். 2 3 வந்திருக்கு. அடுத்து என்ன வரணும்னா 4 வரணும். 2 3 வந்திருக்கு, அடுத்து 4. ஸோ முதல் விடை 25:4. 5வது கேள்வி. இரு வடிவொத்த முக்கோணங்கள்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பதிலில் பின்னங்கள் வந்தால் அது விடை இல்லை, முழு எண் வந்தால் அது விடை. 4வது பதில் முழு எண் 15 சென்டிமீட்டர். 6வது கேள்வி. 6வது கேள்வியில் ஏசி ஈக்குவல் டு 2.4ன்னு இருக்குது. விடை 1.4 சென்டிமீட்டர். 2.4 சென்டிமீட்டர், அதற்கான விடை 1.4 சென்டிமீட்டர். 7வது கேள்வி. 7வது கேள்வியில் இரு சம வெட்டி 2 இருக்குது. டிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு இருக்குது. 2 3 அடுத்து என்ன வரணும், 4 வரணும். அதனால் விடை 2வது விடை 4 சென்டிமீட்டர். 8வது கேள்வி. 8வது கேள்வியில் டிடிடி விடை வரணும். டிடிடி விடை வரணும். பிடி சிடி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். 9வது கேள்வி. கேள்வியில் 11 மீட்டர் இருக்கும், அடுத்து 12 மீட்டர் இருக்கும், அடுத்து என்ன வரணும் 13 மீட்டர். 10வது கேள்வி. கேள்வியே பதில். அதில் டிகிரி 90 டிகிரி இருக்கும், அதனால் பதில் 4வது பதில் 90 டிகிரி. 11வது கேள்வி. வட்டத்தின் தொடுகோடு, தொடுகோடு தொடுபுள்ளி. தொடுகோடுக்கான விடை என்னென்னா தொடுபுள்ளி. 12வது கேள்வி. வட்டத்திற்கு வெளியில் இருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்னா 2 தொடுகோடுகள் வரையலாம். வட்டத்தின் மீது எத்தனை தொடுகோடு வரையலாம்னா 1 தொடுகோடு வரையலாம். 12வது கேள்விக்கான விடை வட்டத்திற்கு வெளியிலிருந்து எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்னா 2 தொடுகோடுகள் வரையலாம். 13வது கேள்வி. 13வது கேள்விக்கான டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 70 டிகிரி கொடுத்துருக்கு. இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு 180லேருந்து இந்த 70 கழிக்கணும். 180லேருந்து 70 கழிச்சோன்னா 110 டிகிரி. அதே போல் 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா 15வது கேள்வியில் அதில் எத்தனை டிகிரி படத்தில் கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 180லேருந்து 60 டிகிரியை நம்ம கழிச்சோன்னா எவ்வளோ வரும்னா 120 டிகிரி. 70 டிகிரியை 180லேருந்து கழிச்சா 110 டிகிரி. 60 டிகிரியை 180லேருந்து கழிச்சோன்னா 120 டிகிரி. 14வது கேள்வி. 14வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா அதில் 11 சென்டிமீட்டர் இருக்குது, 7 சென்டிமீட்டர் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும். 11 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் கழிச்சோன்னா விடை 4 சென்டிமீட்டர். நன்றி.